பீர்பால் கதைகள் ஆந்தைகளின் மொழி. அன்று காலை அக்பரை பார்த்த உடனேயே அவர் அன்று என்ன செய்ய நினைக்கிறார் என்று பீர்பாலுக்கு தெரிந்துவிட்டது. குதிரை சவாரி கேட்டவுடைய அவர் அணிந்திருந்தார். வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை கவனித்து பார்த்துக் கொண்டிருந்தார். அவர் வேறு எங்கும் பார்க்காமல் ஆயுதங்களின் மீதே மிகவும் கவனமாக இருந்தார். அக்பர் அன்று வேட்டையாட திட்டமிட்டிருக்கிறார் என்று பீர்பால் புரிந்து கொண்டார். வேட்டையாடுவது அக்பருக்கு மிகவும் பிடித்த பொழுதுபோக்கு. ஆனால் அவர் வேட்டையாடுவது பீர்பாலுக்கு பிடிக்கவில்லை. அதை எப்படி தடை செய்வது என்பதை பற்றியாக சிந்திப்பார். சற்று நேரம் கழித்து தன் கவனத்தை ஆயுதங்களிலிருந்து விடுத்து பீர்பாலின் மீது செலுத்திய அக்பர், நான் இன்று என்ன செய்யப் போகிறேன் தெரியுமா என்று பீர்பாலை பார்த்து கேட்டது. மற்றவர்களின் மனத்துள்ளதை அறிந்து கொள்ளும் திறமை எனக்கு கிடையாது என்றார் பீர்பால். பொய்யா சொல்லாதே பீர்பால், நான் என்ன செய்யப் போகிறேன் என்று உனக்கு நன்றாக தெரியும். வேண்டுமென்றே தெரியாது போல் நடிக்கிறார். மிதமான குளிர்விதம் இந்த காலை பொழுதில் வேட்டையாடச் சென்றால் மிகவும் நன்றாக இருக்கும் என்பது என் கருத்து. உன் கருத்து என்னவோ என்றார். தங்களின் கருத்தை என்னுடைய கருத்தும் என்றார் பீர்பால். அப்படியானால் நீயும் என்னுடன் வேட்டையாட வர வேண்டும் என்றார் அக்பர். தங்கள் கட்டளைப்படி நடக்க சித்தமாக இருக்கிறேன் என்று பணிவுடன் பீர்பால் அடைத்தார். பீர்பால், நீ உடனிருந்தால் கலைப்பை தெரிவதில்லை. நாவில் உனக்கு இத்தனை வலிமையை கொடுத்த இறைவன் உடலிலும் கொடுத்திருக்கிறாரா என்பதை அறிய ஆசைப்படுகிறேன். ஆகட்டும் பிரபு என்றார் பீர்பால். சற்று நேரத்திற்கு பின் அக்பர் ஒரு பெரிய படை வீரர்களை அடிவுடன் காட்டை நோக்கி புறப்பட்டார். பீர்பால் மகளுடன் சென்றார். காட்டில் நுழைந்த பிறகு அக்பரி வீரர்கள் தாரை தப்பட்ட ஆகியவற்றை உடக்கை ஒழித்து காடை அதிரச் செய்தனர். அந்த சத்தத்தை கேட்டு காட்டு வீரர்கள் இரண்டு அங்கும் இங்கும் சிதறி ஓட அக்பரும் மற்றவர்களும் அவற்றை துரத்தி சென்று கொண்டு குவித்தனர். திடீரென ஒரு புலி முதலிலிருந்து சீறி பாய்ந்து அவர்களை நோக்கி வந்தது. தாரை தப்பட்டைகளின் முடியினால் எரிச்சல் அடைந்த புலி அவர்கள் மீது பாய முனைந்த போது அக்பர் தன் கையில் இருந்த ஈட்டி அதன் மீது எரிய பயங்கரமாக உரிமிக்கொண்டே புலி மண்ணில் சாய்ந்தது. புலி இறந்து விட்டதால் அக்பர் உற்சாகப்பட்ட கையை உயர்த்தி கூச்சலிட குட்டிருந்த வீரர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். மாலைக்குள் அக்பர் மற்றொரு புலியை வீரத்துடன் வேட்டையாடி கொண்டார். பிறகு அனைவரும் சென்று ஓய்வு எடுக்க அக்பர் தனியாக அமர்ந்து பீர்பாலுடன் உரையாடி கொண்டிருந்தார். வானை மயங்கிய நேரம் மகள்வதும் வானில் பறந்து தெரிந்து நுழைந்த பறவைகள் தங்கள் கூடுதலுக்கு திரும்பிக் கொண்டிருந்தன. அவற்றின் இனிமையான குரலை இருவரும் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தன. அவர்கள் அமர்ந்த இடத்திற்கு அருகில் இருந்த ஒரு மரத்தில் இருந்து ஆந்தைகள் பறந்து வந்து உட்கார்ந்து ஒளியெழுப்பத் தொடங்கின. அவற்றின் ஒளியை வெகு நேரம் உன்னிப்பாக கவனித்த அக்பர், அந்த ஆந்தைகளின் மொழி நமக்கு புரிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றார் பீர்பால். பிறகு, பிரபு, அவற்றின் மொழி எனக்கு தெரியும் என்றார் பீர்பால். அப்படி பிறகு ஏன் சும்மா இருக்கிறாய்? அவை என்ன பேசுகிறேன் என்று உடனே சொல்லி என்றார் அக்பர். பிரபு, அவை இரண்டில் ஒன்று மணப்பெண்ணின் தந்தை, மண்பட்ட பிள்ளையின் தந்தை. அவை வரதட்சணையை பற்றி விவாதம் செய்து கொண்டிருக்கின்றன. பிள்ளையின் தந்தை மிருகங்களை இல்லாத 40 காடுகள் சிகிச்சையாக தர வேண்டும் என கேட்கிறது. பெண்ணின் தந்தை தன்னால் 20 காடுகள் மிக தர முடியும் என்று சொல்கிறது பீர்பால். பிறந்த பெண்ணின் தந்தையான அந்த ஆந்தை மேலும் தனக்கு 6 வார காலம் அவகாசம் தந்தால் மீது 20 காடுகளையும் ஏற்பாடு செய்ய முடியும் என்கிறது என்றார். இது என்ன உருளர்கள்? மிருகங்களே இல்லாத காடுகள் அதற்கு எங்கிருந்து கிடைக்கும்? 20 காடுகள் தருவதாக அது எப்படி ஒப்பிக்கொண்டது என்றார். அது உலரவில்லை. சரியாகத்தான் சொல்கிறது. நீங்கள் 20 தைரியத்தில் தான் அது அப்படி பேசுகிறது என்றார் பீர்பால். சரிதான், ஆந்தை தான் உலருகிறது என்று நினைத்தால் நீயும் உலருகிறாயே என்றார் அக்பர். நான் உலரவில்லை பிரபு, ஆந்தையும் உலரவில்லை. நீங்கள் ஒருமுறை வேட்டையாட வந்தாலே காட்டில் உள்ள மிருகங்கள் அனைத்தும் கொல்லப்பட்டு விடுகிறது. அதுபோல் இதுவரை நீங்கள் 20 காடுகளை மிருகங்களே இல்லாமல் செய்துவிட்டீர்கள். இன்னும் அடுத்த 6 வாரத்தில் நீங்கள் 20 முறை வேட்டையாடினால் மீதியுள்ள 20 காடுகளும் காலியாகிவிடும். அந்த தைரியத்தில் தான் அந்த ஆந்தை அவ்வாறு கூறுகிறது என்றார் பீர்பால். படையிடம் முகத்தில் அமைந்து கொண்டிருந்த பீர்பாலின் விளக்கம் அக்பரை மௌனமாக்கிவிட்டது. தற்செய்தியை முதன்முதலாக வெட்டி தலைமுறைந்த அக்பர், பீர்பால், என் கண்களை நீ என்று திறந்து விட்டாய். என்னுடைய மகிழ்ச்சிக்காக காட்டில் வாழும் மிருகங்களை கொண்டு குவிப்பது இனமான செயல் என்று புரிந்து கொண்டேன். இன்று முதல் வேட்டையாடுவது நிறுத்திவிடப் போகிறேன் என்றார் அக்பர். பீர்பாலுக்கு தன் செவிகளை நம்ப முடியவில்லை. இத்தனை எளிதாக அக்பரின் மனம் மாறும் என்று அவர் நினைக்கவில்லை. பீர்பால், என்ன அப்படி பார்க்கிறாய்? நான் இப்போது சொன்னதை கேட்டு அந்த ஆந்தை என்ன சொல்கிறது என்று எனக்கு சொல் என்கிறார் என்றார் அக்பர். சக்கரவர்த்தியின் மனம் மாறிவிட்டதால் இனி என்னால் விருதுகள் அற்ற காடுகளை வரதட்சணையாக அளிக்க முடியாது என்று அது கூறுகிறது என்று பீர்பால் கூறவும் அக்பர் பலமாக சிரித்தார்.